நம்ம செலக்ட் பண்ணுவாங்க. இல்லை எனக்கு புரியல, ப்ரைவேட் ஸ்கூலோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? ஃபீஸ் வாங்கணும், நல்ல தரமான கல்வி கொடுக்கணும் அப்படின்றது அவங்க மென்டாலிட்டியாக இருக்கும். அவங்க வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும், ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும், எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அது பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கணும். நம்ம ஏரியாக்குள்ளே 5 கிலோமீட்டர் இருக்க ஸ்கூல்னால் அவ்வளோ பெரிய ஸ்கூலெலாம் இருக்காது. அப்போ அவங்க மணி மோட்டிவேட்டில் தான் அவங்க வந்து ஸ்கூல் நடத்துவாங்க. அப்படி இருந்தாலும் தரமாக சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் நம்மங்க போனால் நம்ம ஃபீஸ் கட்ட முடியாதுன்ற காரணத்தை நம்ம சூஸ் பண்ணுறது. இதே நீங்கள் ஆர்டி அங்கே திணிச்சிங்க அப்படின்னா எங்களால் எப்படி அவங்க அப்ளை பண்ண முடியும்? ஃபஸ்ட் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா? கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா? அப்படியே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னா அது எப்படி ஒரு நடுநிலைமையாக இருக்கும்? அவங்க ஃபேவரான பர்சனை அவங்க சூஸ் பண்ண மாட்டாங்களா? இல்லை எனக்கு புரியல. இத்தனை நாள் வந்து இப்போ ஆட்சி முடிய போது, இந்த வருஷம் வந்து நீங்கள் ஒரு சேஞ்ச் கொண்டு வரீங்க. அது இத்தனை நாள் மக்கள் வந்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு சேர்க்காம ஆர்டிக்காக வெயிட் பண்ணுறவங்க செம்ம டிசப்பாயிண்ட். எந்த ப்ரைவேட் ஸ்கூலுமே ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணல. இது எந்த ஸ்கீம்? இந்த ஸ்கீம் ஃபஸ்ட்டு எது கொண்டு வரணும்? அதுக்கு எல்லாருமே அதுக்கு நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தரத்தை உயர்த்துங்க. இந்த ஸ்கீம் நீங்கள் கொண்டு வரும்போதே உங்களுக்கு தெரிய வேணாமா கவர்மெண்ட் ஸ்கூலில் தரம் இல்லை, அதனால தான் ப்ரைவேட் ஸ்கூலில் வராங்க அப்படின்னு. அப்போ இந்த லட்சணத்திலே தெரிய வேணாமா கவர்மெண்ட் ஸ்கூல் எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஒரு 2-3 ஸ்கூலை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி போகிறீங்க, 2-3 ஸ்கூலை சூஸ் பண்ணிக்கிறீங்க. அது நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஸ்கூலை நீட்டாக க்ளீனாக வச்சுக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி எடுத்து போடுறீங்க. ரைடு வாங்க, டக்குன்னு ரைடு வாங்க, சொல்லாமல் கொள்ளாமல் ரைடு வாங்க. இருக்கிற கலெக்டர் எல்லாருமே ப்ரைவேட் ஸ்கூல் எல்லாத்துக்குமே ரைடு வாங்க. எத்தனை கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருக்குது ஒரு டிஸ்ட்ரிக்ட்? அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸுமே அடிக்கடி ப்ரைவேட் ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் எந்த லட்சணம் இருக்குன்னு அப்போ உங்களுக்கு தெரியும். படு ஒஸ்ட்டாக, படு கேவலமாக அங்கே இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுதுங்க, அவ்வளோ வேர்ட்ஸ் பேசுதுங்க. எனக்கு நம்ம வந்து என்ன காசு பணம் செலவழிக்கலாம் என்னாலும் பரவாயில்ல, என் பிள்ளை வந்து நல்லா 4 வார்த்தை இங்கிலீஷில் பேசணும், 4 வார்த்தை டீசெண்டாக நடந்துக்கணுன்றது தான் ப்ரைவேட் ஸ்கூலில் போகிறது. ப்ரைவேட் ஸ்கூல்லேயே நீங்கள் ஒரு ஸ்கீம் கொண்டு வர மாதிரி கொண்டு வந்து இப்போ லாஸ்ட் மினிட் இப்படி ஆப்போசிட்னா என்ன அர்த்தம்? இல்லை எனக்கு சத்தியமாக புரியல. எலெக்ஷன் வருது அப்படின்னா உங்கள் கவர்மெண்ட் மேலே ஆளுங்கட்சி மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வருது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? இருக்கிற 6 மாதத்துல மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நீங்கள் நினைக்கணும். இந்த டைமில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கீம்லாம் கொடுத்துட்டு ஏன் போட்டீங்க? நீங்கள் வந்து நினச்சிட்டிங்க கூட நம்ம ஆட்சிக்கே வரக்கூடாது, நம்ம அப்படி மக்கள் வந்து நம்ம திட்டு வாங்கி நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம ஆட்சி விட்டு விடணும் நீங்கள் நினைக்கிறீங்களா என்னன்னு தெரியல. ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல. அன்பில் மகேஷ்னா தயவு செஞ்சு இதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ப்ரைவேட் ஸ்கூலில் நீங்கள் வந்து சும்மா ஒரு பொண்ணு வந்து சைனீஸில் பேசிட்டான், அங்கே இங்கே வந்து பாருங்கள். எங்கள் ஏரியாவில் வந்து மதுரை மாவட்டத்தில் வந்து பாருங்கள், இருக்கிற சுப்பிரமணியம் ஸ்கூல்லலாம் வந்து பாருங்கள். சுப்பிரமணியம் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து பாருங்கள், வாசலே அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. சைனீஸ் ஒரு பிள்ளை பேசுதுன்றதை நீங்கள் பெருசாக ஸ்டேஜ் போட்டு காட்டுறீங்க. இங்கே எத்தனை பிள்ளைங்க என்ன பேசிகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுக்கு மக்கள் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் போகணும்னு சொல்லி எதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க? கவர்மெண்ட் ஸ்கூல் தரம் இல்லாதனால தானே. ஏன் உங்கள் பிள்ளைங்களாம் எத்தனை படத்தில் சொல்கிறாங்க உங்கள் பிள்ளைங்களாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைங்க, இருக்கிற எல்லா அரசு அதிகாரிகளும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் தரத்தை உயர்த்துங்க. எதுக்கு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு நாங்கள் டொனேஷன் கட்டி அது கட்டி இது கட்டி இதுக்கு பண்ணோம்? அப்போ நீங்கள் சம்பாதிக்கணும், உங்களுக்கு மக்கள் எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படி தானே நினைக்கிறீங்க. இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, நல்ல தமிழ்நாடு.